புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒரு எக்ஸாமும் எழுதாமல் நேரடியாக நியமனம் செய்யப்படுற பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது என்ன மாதிரியான பதவி, இது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இதற்கான வயது என்ன, இதற்கான கல்வி தகுதி என்ன, இது குறித்த மொத்த விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் என்ன வேலை அப்படிங்கிறது முதல்ல தெரியணும்ல. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஆகிய இரண்டு வகையான பணியிடங்களுக்கு தான் ஆட்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்க ஒரு பணியிடம் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க. நாடு முழுக்கன்னு பார்த்தீங்கன்னா 28,636 பணியிடங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 2009 பணியிடங்கள் தான் இருக்குது. தமிழ்நாடுனா இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடம் இருக்கும். அது என்ன மாதிரியான விவரம் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்ல போய் நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பளம், இந்த பதவிக்கான சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சம்பளம் 12,000 ரூபாயிலிருந்து தொடங்குது. 29,380 ரூபாய் வரையும் அதற்கான சம்பளம் செல்லும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயில் தொடங்குது. 24,470 ரூபாய் வரையும் உங்களுக்கு சம்பளம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது வகுப்பு படிச்சிருக்கணும். மாநில மொழிகளில் போதிய அறிவு இருக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்ல, அப்போ தமிழ் நம்மளுக்கு நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் போதிய கணினி அறிவு தெரிஞ்சிருக்கணும். கணினியை ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறது, அதில் உள்ள பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றிற்கும் முக்கியமாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான தான் ஆட்களை தேர்வு செய்ய இருக்காங்க. அதனால சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது என்ன மாதிரியான வயதில் உள்ளவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச வயதா 18 வயது கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயதா 40 வயது வரையும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வயது தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. SC ST வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு 5 ஆண்டுகள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. OBC வகுப்பை சார்ந்தவர்களுக்கு 3 ஆண்டுகள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி மாற்றுத்திறனாளியில் வர்றவங்களுக்கு 10 ஆண்டுகள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி அதில் OBC கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 13 ஆண்டுகள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி அதில் SC ST வகுப்பை சார்ந்தவர்களுக்கு 15 ஆண்டுகள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. சரி, இதற்கு அடுத்தபடியாக இதெல்லாம் பார்த்தாச்சு. இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கிற முறை எது வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதற்கு நம்மளுக்கு அதுக்கான என்ன URL அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. indiapost.gov.in இந்த இணையதளத்தில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் வழி மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சரி, இதற்கான விண்ணப்ப தொடக்கம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியே விண்ணப்பம் ஆன்லைன் வழியாக தொடங்கிருச்சு. நம்மளுக்கு கடைசி நாள் 16/2/26 16ஆம் தேதி கடைசியாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சீக்கிரம் விண்ணப்பம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் நம்ம விண்ணப்பம் பண்ணியாச்சு, அதில் ஏதாவது ஒரு திருத்தம் பண்ணணும், ஏதாவது தப்பாக நம்ம இன்புட் கொடுத்துட்டோம், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதற்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்துருக்காங்க. அது 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அதற்கான கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. அதற்கு கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. சரி, விண்ணப்ப திருத்தத்தை நம்ம பார்த்தாச்சு. அதற்கு அடுத்தபடியாக விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கலாம். விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். அதே நேரத்தில் பெண்கள், SC ST வகுப்பை சார்ந்தவர்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு கட்டணம் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். இதில் குறிப்பிட்ட இவங்களுக்கு மட்டும் கட்டணம் கிடையாது. அதை முக்கியமான விஷயமா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் தேர்வு செய்யும் முறை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேர்வு கிடையாது. இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரையும் யாருக்கும் தேர்வு கிடையாது. அப்படின்னா எப்படி தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் தேர்வு செய்கிறாங்க. அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த சான்றிதழ் சரிபார்ப்பெல்லாம் நடந்த பிறகு உங்களுக்கு கட்டாயம் ஒரு மருத்துவ சான்றிதழ்
கொடுக்கணும். அவங்க பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பரிந்துரைத்த ஒரு மருத்துவ சான்றிதழ் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்க்கு ஆட்களை எடுப்பாங்க. ரொம்ப குறைவான பதவி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 2009 பணியிடங்கள் இருக்குது. 2009 பணியிடங்கள்லையும் இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர், இல்லாட்டினா இதை பார்க்காத யாரோ ஒருத்தர் போய் நிச்சயமாக உட்கார போகிறாங்க. அதனால் ரொம்ப அலட்சியமாக நினைக்காம தேவைப்படுறவங்க இப்போவே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு புதிய தலைமுறையோட யூடியூப் பேஜை வந்து தொடர்ச்சியாக பின்பற்றுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை பொறுத்தவரையும் இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.